சட்டி குண்டாலும் பேக் பண்ணியாச்சுங்க. எங்கே வரும் தெரியுங்களா? பேக் பண்ண சட்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக கமுத்தியாச்சுங்க. பாட்டுக்கு வந்தோம்னா குருநாசாமி கோயிலுங்க. சரி போய் ஒரு சாமிக்கெல்லாம் வணக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு தாங்க சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலாம். லொக்கேஷன் வேட்டை ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக ஒரு இடத்த பிடிச்சிட்டோங்க. எல்லாம் இருக்கிற பேக் பண்ண எல்லாத்தையும் எடுத்து கீழே இறக்கியாச்சு. எங்கள் அத்தை கூட்டியாச்சு, எங்கள் பெரியமாவும் கூட்டியாச்சு. காலைல வெறும் உப்புமா மெதுவடையோடு முடிச்சு போட்டாங்க. மிளகு ரெடி, சிக்கன் இப்போ ரெடியாகவும் தெரியலீங்க. வயிறு பசிக்குதுன்னு சொன்னோன்னே சரி இதெல்லாம் எடுத்து தின்னுங்க, அதுக்குள்ளே சோறு போட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அதுக்குள்ளே என் பையன் வந்துட்டு பொடியோடனே கேட்டான். சரி நான் உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சரி என் பையனுக்கு தூக்கம் வேறு வந்து போச்சு, இதுலேயே கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன் அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு நான் கறிக்கடைக்கு போனோம்னா அது மாதிரி தான் வேலை செய்யறது 2 பேரு, சுத்தி நிக்கிறது 10 பேரு. இதெல்லாம் எப்படி இருக்கு குழம்பு? உப்பு இல்லைன்னா விஷயம் இருக்காது. எவ்வளோ ஒரு 60 ஃபைனலி ஒரு குடும்பத்தை சொல்லிட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கிட்டு துவரைக்கு ஃபேன்லாம் வச்சு நல்லா தூங்க வச்சாச்சுங்க. சரி எப்படி இருக்கு கறி சித்தப்பா? சித்தப்பா கறி எப்படி இருக்கு? யார் அவங்க சூப்பரா சமைச்சாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க?